அன்பு மாணவர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க கிஷோர் குமார். இந்த வாரம் நம்ம எக்ஸ்பிளைன்டு சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரியே யூனிஃபார்ம் சிவில் கோடு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது பொது சிவில் சட்டம். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இதோடைய சும்மா நம்ம எப்பயும் போல வழக்கம் போல நம்ம ஒரு பேக்ரவுண்டோட போவோம் இல்லைங்களா? அதே மாதிரியே நம்ம இந்த வீடியோலையும் பேக்ரவுண்டோட போயிடலாம். ஓகேங்களா? இப்போ ஜென்ரலா சிவில் அண்ட் கிரிமினல் அப்படின்னு கோட்ஸை பிரிப்பாங்க. அதாவது வந்து சிவில் கோட் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய பர்சனலான விஷயங்கள், அதாவது வந்து மேரேஜாக இருக்கலாம், இல்லைனா வந்து டைவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து சக்சஷனாக இருக்கலாம், அடாப்ஷனாக இருக்கலாம், இந்த மாதிரியான இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பர்சனல் இல்லைனா வந்து சிவில் அப்படிங்கிற அந்த ஒரு வரையறைக்குள்ள அடைப்போம். ஓகேங்களா? சிவில், அதுக்கப்புறம் கிரிமினல். கிரிமினல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்டர்னலான ஆக்ட்ஸ். அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கன்னு இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து யாரையோ ஒருத்தர் மேலே வந்து துன்புறுத்தல் செயலில் ஈடுபடுறாங்க. அதாவது வந்து அபகரித்தல், கொலை, கொள்ளை, இந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் வந்து கிரிமினல் கோட் அப்படின்னு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரிமினல் சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குற்றங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே தண்டனை தான். அவங்களுக்கு மொழி, மதம், இனம், இந்த மாதிரியான வேறுபாடுலாம் எதுவுமே கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தர் கொலை பண்ணுறாங்கன்னா, கொலை பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் அவருக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது ஐபிசி செக்ஷன் படி அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுப்பாங்க. அது அந்த கிரிமினல் கோடில் வரையறுத்துட்டாங்க. ஆனால் சிவில் கோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மெஜாரிட்டியான ரிலீஜன், இந்து ரிலீஜன்னு சொல்லுவாங்க, அந்த ரிலீஜனுக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஒரே சிவில் சட்டம். மற்ற ரிலீஜன் இருக்காங்க பார்த்தீங்களா, முஸ்லீம்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து சீக்ஸாக இருக்கலாம், கிறிஸ்டின்ஸாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ரிலீஜியஸ் கஸ்டம்ஸுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கோ அதையே அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் நடைமுறையில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை எதிர்த்து தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டம் தேவை. ஓகேங்களா? அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த சிவில் சட்டங்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கஸ்டம்ஸாக இருக்கட்டும், எதுலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடோடிகளாக இருந்த காலத்திலிருந்தே இந்த சிவில் சட்டங்கள், அந்த சிவில் ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டமாக வாழக்கூடிய ஒரு மிருகம். ஓகேங்களா? அப்போ கூட்டத்தோட வாழும் பொழுது அந்த மேன் அவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் சோஷியலாக ஒரு சில விஷயங்களை வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு சில ட்ரெடிஷன்ஸாக அவன் ஃபாலோ பண்ணியிருப்பான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ட்ரெடிஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழியாக வம்சங்களாக என்ன ஆகும்னா அந்த கஸ்டம்ஸாக மாறியிருக்கும். அந்த கஸ்டம்ஸ் தான் கல்ச்சராக மாறியிருக்கும். அந்த கல்ச்சர் தான் ட்ரெடிஷனாக மாறியிருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரெடிஷன் மேலே யாராவது கை வச்சாலோ இல்லை மாற்றணும்னு நினச்சாலோ பல கிளர்ச்சிகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால தான் அதை பயந்து தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கிரிமினல் சட்டத்தை ஒன்றா வடித்த நம்மளுடைய ஆங்கிலேயர்களே சிவில் சட்டத்தை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் அண்ட் ஃபோர்ஃபாதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டைம் ஒரு சிவில் சட்டம், பொது சிவில் சட்டத்துக்கு உகந்ததல்ல, நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கையில் அந்த பொறுப்பை விட்டுறலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிபிஎஸ்பியில் போட்டாங்க. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 44ல் பொது சிவில் சட்டம் எல்லா மக்களுக்கும், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட், சிவில் சட்டம், பொது சிவில் சட்டத்துடைய பேக்ரவுண்ட். இப்போ எதுக்காக இது நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக 2024ல் உத்தரகாண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பொது சிவில் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. எப்படி இந்த மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்னா, சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஸ்டேட்ஸும் ஒரு லா மேக் பண்ணலாம், சென்டரும் லா மேக் பண்ணலாம். அப்போ சென்டர் லா மேக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் உருவாகிற அந்த லா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா சென்டருடைய லா வந்து மேலோங்கி நிற்கும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்ததால தான், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
கொண்டு வந்ததால நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து சிவில் சட்டம் வேணுமா வேணாமா, இந்தியா இதுக்கு தயாரா இருக்கா இல்லையா, லா கமிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரியான பல டிபேட்ஸ், ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆர்டிக்கிளுடைய தொகுப்புகளை தான் நான் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, செகண்ட். தேர்டு விஷயம், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு. ஃபோர்த்து விஷயம், யூனிஃபார்ம் சிவில் கோட்னால நம்ம அடையக்கூடிய நன்மைகள் என்ன. ஃபிஃப்த்து விஷயம், யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன. செவன்த் என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட வே ஃபார்வர்டு என்ன, நம்ம அதை எப்படி எடுத்து செல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது a code which is which has a single set of personal law that would apply to all the citizens irrespective of their religious affiliations. அதாவது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவங்களுடைய மதம் அடிப்படையில் இல்லாம எல்லாருக்குமே அவங்களுடைய சிவில் சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவாக கருதப்படும். ஓகேங்களா? அப்ப என்னென்னலாம் சிவில் சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 தாங்க சிவில் சட்டம். மேரேஜ், டிவர்ஸ், சக்சஷன், இன்ஹெரிட்டன்ஸ், மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப், அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இது எல்லாமே இந்துக்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், முஸ்லிம்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கிறிஸ்துவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சீக்கியர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்துக்கள்னு இதுல யார் யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உருவான எல்லா மதங்களையும் இந்துக்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்துஸ்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, புத்திஸ்டும் வருவாங்க, ஜெயின்ஸும் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்துஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஓகேங்களா? சீக் கூட வருவாங்க. ஓகே. ஸோ இதில் யூனிஃபார்ம் சிவில் கோடு பார்த்தீங்க அப்படின்னா, இதை உருவாக்குறதுல இட் இஸ் அ டசல் பிட்வீன் டிஸ்கிரிமினேஷன் ஆன் ரிலீஜியஸ் கிரவுண்ட் அண்ட் ரைட் டு ப்ரிசர்வ் ஒன்ஸ் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி. ஏன்னா ரிலீஜியன் அப்படிங்கிற பேரில் சில டிஸ்கிரிமினேஷன்ஸை மாற்றுப்பாலினத்தவர்களுக்கு வந்து உருவாக்குறோம். அதாவது வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன். மேலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்தந்த சட்டங்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷனை நம்ம உருவாக்குறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இது டிஸ்கிரிமினேஷனாக இருக்குன்னு கவர்மெண்ட்டோ இல்லை வேற என்டிட்டியோ வந்து அதை வந்து விளக்கணும்னு நினைக்கும் போது, இது எங்கள் ட்ரெடிஷன் அப்படின்னு சில அடிப்படைவாதிகள் வந்து அதை தடுப்பாங்க. அப்போ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து இதை டிபிஎஸ்பியில் போடுறாங்க. ஏன் அந்த டைமில் போடுறாங்கன்னா, இந்த 2 நேஷன் தியரினால தான் வந்து நம்மளோட இந்தியா பாகிஸ்தானாவும் இந்தியாவாகவும் பிளவுபட்டது. இப்போ இந்த ஒரு சென்சிட்டிவ் மேட்டரை நம்ம கையில் எடுத்தோம்னா இன்னும் நிறைய வந்து பிளவுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அந்த டைமில் அதை எடுக்கல. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் இதில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை எல்லா மக்களுக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சேர்க்குறாங்க. இது யாருடைய உந்துதலின் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் BR அம்பேத்கரின் உந்துதலின் பேரில் இதை செய்கிறாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல கான்ஸ்டிடியூஷன்லேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6th ஷெட்யூலில் எந்த ஒரு ட்ரெடிஷனும் சில 6th ஷெட்யூலில் சில ஸ்டேட்ஸுக்கு வந்து அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸையும் அவங்களுடைய கல்ச்சரையும் பாதுகாக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்துருக்கு கான்ஸ்டிடியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிக்கல் 371A இல்லைனா ஆர்டிக்கல் 371G இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாகாலாண்ட் அப்புறமா வந்து மணிப்பூர் இவங்களுடைய சட்டமன்றத்தோடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ட்ரெடிஷனையோ கஸ்டம்ஸையோ மாத்திர மாதிரியான பாராளுமன்ற சட்டங்கள் இவங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து 6th ஷெட்யூலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டிடியூஷனே வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சைடில் எல்லாருக்கும் பொதுவான சட்டங்கள் வேணும்னு சொல்லுது,
இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனில் யார் யாரெல்லாம் வந்து அவங்க ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கும் ஒரு இடம் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் யூசிசி படி ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஷாபானு கேஸில் தான் அதை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க பார்லிமெண்ட். ஷாபானு அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு முஸ்லீம் பெண்மணி. அவங்களுடைய கணவன் அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா தலாக் அப்படிங்கிற அந்த டைவர்ஸ், அந்த இஸ்லாமிய சமூகங்களில் தலாக் அப்படின்னா வந்து டைவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். 3 வாட்டி தலாக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க அவங்களுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எந்த ஒரு கோர்ட்டோ தேவையில்ல. யார் இப்போ இந்து சட்டத்தின்படி என்ன பண்ணால் ஒரு டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து அவங்க கோர்ட்டில் தான் போய் வாங்க முடியும். மியூச்சுவல் டைவர்ஸ் இருக்குது, மற்ற டைவர்ஸும் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இஸ்லாமிய சட்டங்களுக்கு பொருந்தாது. அதே மாதிரி இஸ்லாமிய சட்டங்களில் மேரேஜ் ஒருத்தர் வந்து 4 பெண்கள் வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இந்து ட்ரெடிஷனில் இல்லை. இந்துக்களுக்கு வந்து மோனோகாமி தான் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது ஷாபானு என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய மெயின்டெனன்ஸுக்கு, என்னுடைய குழந்தையோட மெயின்டெனன்ஸுக்கு என்னுடைய கணவர் ஏதாவது வந்து காசு தரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை அணுகுறாங்க. அப்படி அணுகும் பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த இஸ்லாமிய சட்டங்களில் இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி எதுவும் சொல்லலைனாலும் சிஆர்பியில் வந்து மெயின்டெனன்ஸ் பற்றி இருக்குது. அதனால் அவங்களுடைய கணவர் வந்து இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பை சொல்லிட்டு பார்லிமெண்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை எனாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பரிந்துரையையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் அந்த ஒரு லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணணுமோ அதை எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா லெஜிஸ்லேச்சருடைய கடமைகள் லெஜிஸ்லேச்சருக்கு. இது அப்படி நாங்கள் உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டுக்கு எதிராக மாறிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்ட்டான கேஸ்னா சாரா முத்கல் கேஸ், அப்புறமா வந்து பனன்லால் பட்டேல் கேஸ். இந்த 2 கேஸ்லையுமே அதே மாதிரியே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை அறிமுகப்படுத்துறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பரிந்துரை செய்கிறாங்க. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் இப்போ இன்னும் காஷியஸாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பார்லிமெண்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது. யூனிஃபார்ம் சிவில் கோடை நீங்கள் பரிந்துரை பண்ணும் பொழுதே நம்மளுடைய யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை இதை மனசில் வச்சுக்கிட்டு அறிமுகப்படுத்தணும். ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை அறிமுகப்படுத்த போய் திணிக்க போய் என்ன ஆகக்கூடாதுன்னா நம்மளுடைய நாட்டுடைய ஒற்றுமைக்கு அது பாதகமாக விளைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து பனிர்லால் பட்டேல் கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயத்தை வந்து இன்னொரு கேஸில் எஸ்ஆர் பொம்மை கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட் பவரை ரிலீஜியன் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் காஷியஸாக வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸில் சொல்லியிருப்பாங்க. இது யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றின கேஸ் கிடையாது. இது வந்து பிரசிடென்ஷியல் ரூல் பற்றின கேஸ். ஓகேங்களா? எஸ்ஆர் பொம்மை கேஸ். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லியிருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டேட்டு அதுக்கப்புறமா வந்து ரிலிஜன் இது கான்ஸ்டிடியூஷன் வந்து தனித்தனியாக வச்சு பார்க்குது. அதோட பிரின்சிபல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்குலரிசம். ஓகேங்களா? செக்குலரிசம் ஒரு மதத்துக்கு ஃபேவர் பண்ணக்கூடாது. ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு மதத்துக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடாது. எல்லா மதத்தையும் சமமான தட்டில் தான் வச்சு பார்க்கணும். பிரின்சிபல்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்டை. ஓகேங்களா? எல்லாத்தையுமே வந்து ஒரே கரெக்டான டிஸ்டன்ஸில் தான் வச்சு பார்க்கணும் ஸ்டேட்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வைக்கணுமே தவிர நீங்கள் ஒரு ஸ்டேட்டையும் ஒரு ரிலீஜனையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஆபத்தில் கொண்டு போய் முடியும். கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பாதகமான செயலாக மாறிடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனில் அதுக்கப்புறமா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி சொன்ன சில முக்கியமான குறிப்புகள். இப்போ நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோடை நம்ம அறிமுகப்படுத்துறதுனால வர பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா சில விஷயங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை நம்ம அச்சீவ் பண்ணுறதால கிடைக்குங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நேஷ்னல் இன்டகிரேஷன். நேஷ்னல் இன்டகிரேஷன் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடால் கிடைக்கும். நாம் எல்லோரும் ஒரே சட்டத்தினால் ரூல் பண்ணப்படுறவங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே என்ன பண்ணோம்னா நம்மளை ஸ்டேட் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணல அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை உருவாக்கி
நம்ம எல்லாருமே வந்து ஒரே நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் நேஷனல் இன்டகிரேஷனை யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர்றதுனால உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அதோடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நாடு ஏன் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை ஃபர்ஸ்டே கொண்டு வரல அப்படின்னு கேட்டதுக்கு நமக்கு நிறைய காரணங்களை நம்ம சொன்னோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான காரணம் பார்ட்டிஷனுடைய ஆர்டர்ஸ். இந்த டைம்ல இந்த இடத்த வைக்கக்கூடாது, இது வந்து ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், அதனால இப்போ நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம தொடலை. செகண்ட் என்ன அப்படின்னா, ஏன் மற்ற நாட்டிலலாம் இது சாத்தியமாகுது? ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையோ இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையோ ஏன் சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் குளோபல் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மள மாதிரி நாட்டை வந்து குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், குளோபல் சவுத் குளோபல் நார்த் அப்படின்ட்டு. இந்த குளோபல் நார்த் அப்படின்னா ஜென்ரலாகவே டெவலப்டு கண்ட்ரீஸாக இருப்பாங்க. அந்த கண்ட்ரீஸ் மொத்தமாகவே எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சொசைட்டியே ஒரு ஹோமோஜீனியஸ் சொசைட்டியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஹோமோஜீனியஸ் சொசைட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே ரிலீஜியனாவோ இல்லை ஒரே மொழி பேசக்கூடியவர்களாவோ இல்லை ஒரே இனக்குழுக்களாவோ ஒரே கல்ச்சரை கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களாவோ இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே மாதிரியான சிவில் கோடை வந்து அறிமுகப்படுத்துறதுனால ஒரு கெடுதலும் வந்து விளைவிக்க போகிறதில்ல, ஒரு கெடுதலுமே வந்து விளைவிக்க போகிறதில்ல. அதனால அங்கே ஈஸியாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இந்த சிவில் கோடை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த சிவில் கோடை அறிமுகப்படுத்துறதுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக வந்து நேஷ்னல் இன்டகிரேஷனோட இருக்கணுங்கிறதுக்காக தான். அதே கான்செப்டை வந்து நம்மக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ அது யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது ஒரே நேஷ்னல் இன்டகிரேஷன் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை வந்து போக்கக்கூடிய ஒரு விஷயம். யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துறதுனால ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை வந்து நீங்கள் களையலாம். எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை களையலாம். ஏன்னா சில மதங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், டைவர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மேல் ஆண் வர்க்கத்தினருக்கு வந்து சாதகமாகவும் பெண் வர்க்கத்தினருக்கு வந்து எதிராகவும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துறதுனால யூசிசியை அறிமுகப்படுத்துறதுனால ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அழிஞ்சு ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன்ஸும் அழியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கூடவே சேர்ந்த இந்த சோஷியல் ஈவில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே அழியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூசிசியை கொண்டு வரும்போது நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸுடைய அந்த ஆசையான டிபிஎஸ்பியில் இருக்கிற அந்த விஷயத்தை உங்களால் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது கான்ஸ்டிடியூஷனல் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒத்திசைவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ எதிரானவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூசிசி வரக்கூடாது அப்படிங்கிறவங்க வந்து ஏன் இதை சொல்கிறாங்க, ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இப்போ யூசிசி கொண்டு வரீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க மேலே திணிக்க போறீங்க. இப்போ ஏன்னா வந்து அது ஒரு மெஜாரிட்டேரியனிசமை கொண்டு வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற கல்ச்சரை ஒரு மைனாரிட்டி கல்ச்சர் மேலே வந்து நீங்கள் திணிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருந்துரும். அப்போ இதுவே நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் ஆபத்து விளைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் இதை மத ரீதியாக மட்டும் பார்க்காதீங்க. நிறைய ட்ரைப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காரோ இல்லைன்னா வந்து காசி இவங்கெல்லாம் மேகாலயாவில் வாழக்கூடிய ட்ரைப்ஸ். இவங்களுடைய லீனியல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட்ரி லீனியலாக வரும். அதாவது வந்து இவங்களுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பெண் வழி சமூகமாக வரும். அப்போ இவங்களையும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இந்த ஒற்றை சிவில் கோட்னால என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆண் வழி சமூகமாக மாற்ற போறீங்க. இது இவங்களுடைய கஸ்டம்ஸையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சில ட்ரைபிளில், ஃபார் எக்ஸாம்பிள் மீசோவில் ஒரு ட்ரைபல் இனக்குழு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசி காலத்தில் அவங்க தாய் தந்தையரை வந்து அவங்க பார்த்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த தாயோடைய தந்தையோட சொத்துக்கள் வந்து கிடையாது.
சாந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெண்ணுடைய கணவர்களை தத்தெடுத்து அதன் மூலமா வந்து அவங்களுடைய சொத்தை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. சாந்தால் பர்கானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஹிஸ்டரியில படிப்பீங்க, சாந்தால் பர்கானாஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய சொத்தை வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன், மெயின்டெனன்ஸ், சக்சஷன், டைவர்ஸ், இவங்களுடைய இந்த ட்ரைபல் இனக்குழுக்களுக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸை கொண்டு வர போறீங்க? ஓகேங்களா? இப்படி அவங்க வந்து பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, செக்ஷுவல் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவினர் இருக்காங்க. யாரு? எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு நீங்க எப்படி இந்த இருபாலினத்தவருடைய அந்த திருமணத்து மேல வந்து நீங்க திணிப்பீங்க? ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா மாறாதா? ஸோ இது வந்து ஒரு கெடுதலான ஒரு விஷயமா மாறாதா? அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்ஸ் சொல்றவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இதனால வந்து கன்சர்ன்ஸ் இருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோடை அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா வந்து நம்மளால வந்து உருவாக்கிட முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இந்தியால யூனிஃபார்ம் சிவில் கோடு எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்தது வந்து கோவால ஏன்னா பிரிட்டிஷர் ஆட்சி இல்லாதனால போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரே சிவில் சட்டத்தை வந்து கோவா ஃபுல்லா இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அதை அப்படியே இன்ஹெரிட் பண்ணதுனால கோவால மட்டும் நமக்கு இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து உத்தரகாண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வே ஃபார்வர்டு என்ன, இதற்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழி என்ன அப்படின்னா, இந்த ரீஜனல் டைவர்சிட்டி இருக்கிறதுனால மட்டுமே இது டிஸ்கிரிமினேஷன் ஆயிடாது அப்படிங்கிறாங்க. டைவர்சிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு டிஸ்கிரிமினேஷன். ஓகேங்களா? அப்போ அந்த டைவர்சிட்டியை நம்ம என்ன பண்ணணும்னா வந்து போற்றி பாதுகாக்கணும். அதுலேயே எதெல்லாம் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸாக இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிஃபார்ம் பண்ணணும். அப்போ கீ வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபார்ம் அண்ட் நாட் யூனிஃபார்ம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இட் இஸ் ரிஃபார்ம் அண்ட் நாட் யூனிஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரத்துக்கு முன்னாடி இன்ட்ரா ரிலீஜியஸ் அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸை களையணும் அப்படிங்கிறாங்க. இன்ட்ரா ரிலீஜியஸ்லேயே இப்போ வேற ஒரு சமூகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்கு. அது எல்லாத்தையும் முதல்ல ஒன்று சேருங்க, அதுக்கப்புறமா வந்து இன்டர் ரிலீஜியஸை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி களையும் போதே என்ன ஆகும்னா, பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள்ல இருந்து அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த பேசுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யூனிட்டிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர யூனிஃபார்மிட்டிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ யூனிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபியூச்சர் ரிஃபார்ம்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் கம்ப்ளைண்ட்டோட, கன்சிஸ்டன்சியோட, கன்சென்சஸ் பேஸ்டோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நீங்க உங்களுடைய கன்க்ளூஷனாக வச்சு முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 21st லா கமிஷனுடைய அந்த ரிப்போர்ட்டையே நீங்க கன்க்ளூஷனாக வச்சு முடிக்கலாம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ் நெய்தர் நெசசரி நார் நீடட், நாட் அண்ட் நாட் டிசைரபிள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ செலிப்ரேட்டிங் அவர் டைவர்சிட்டி இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எசன்ஸ் ஆஃப் வைப்ரண்ட் டெமோக்ரஸி. ஓகேங்களா? அந்த வைப்ரண்ட் டெமோக்ரஸியை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய அந்த டைவர்சிட்டியை நம்ம போற்றணும், டிஸ்கிரிமினேஷனை களையணும். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி உங்களுக்கு இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் பாலிட்டியே வந்து எக்ஸ்பிளைன்டு சீரீஸில் ரொம்ப அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப அதிகம் இல்லை, இது வரைக்கும் நம்ம பாலிட்டி டாபிக்ஸே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வேறு எதனா ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம எக்ஸ்பிளைன்டு சீரீஸில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.